ப்ரெட்டில் எப்படி குலோப்ஜாம் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் கலர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் இருக்கிற அந்த ஓர சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வெறும் ஒயிட் கலரில் இருக்கிற ப்ரெட்டை மட்டும் பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இப்போ விட்டு விட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஒரே மாதிரியே நல்லா அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பால் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அப்படியே ஊற்றாமல் பாலை கொஞ்சமாக கையில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1½ கப்பு தண்ணி வைங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம கை வந்து ஒற்றை பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். உருண்டையாக எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம போட்டு எடுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்றா ஒரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு திருப்பி விட்டு எடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஜீராவில் நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. இது நல்லா குண்டு கொல்லுன்னு எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துக்குது பாருங்கள். ப்ரெட்டில் குலோப்ஜாம் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.